மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் 6 முதல் 60 வரை. மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். தமிழக சட்டமன்ற தேர்தலில் சௌராஷ்டிரா சமூக சட்டமன்ற வேட்பாளரை அறிவிக்கும் கட்சிகளுக்கு ஆதரவு என அரசியல் ஒருங்கிணைப்பு குழு மற்றும் சௌராஷ்டிரா அரசியல் நடவடிக்கை குழு தீர்மானம். நாம் தமிழர் கட்சி 2 சௌராஷ்டிரா வேட்பாளர்களை அறிவித்துள்ள நிலையில் அவர்களுக்கு முழு ஆதரவு. மதுரை கீழவாசல் அரசமரம் பிள்ளையார் கோயில் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சௌராஷ்டிரா அரசியல் நடவடிக்கை குழு சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது பேசிய பிரசாந்த் சர்மிளா பிரகாஷ். வணக்கம், என் பேர் அட்வொகேட் பிரசாந்த் சர்மிளா பிரகாஷ். நான் இங்க உங்க முன்னாடி சௌராஷ்டிரா அரசியல் ஒருங்கிணைப்பு குழு என்னோட குழுவோட ஜெனரல் செக்ரட்டரியா உங்க முன்னாடி வந்து பேசுறேன். என் கூட வந்து எங்க வைஸ் பிரசிடென்ட், ட்ரெஷரர், செக்ரட்டரி, குழுவினர் அனைவரும் நிற்கிறாங்க. இங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதாவது டிசம்பர் 28 தமிழ்நாடு சௌராஷ்டிரா அரசியல் எழுச்சி மாநாடு என்ற மாநாடு நடத்தி வெற்றிகரமாக முடிச்சு இருக்கிற அனைத்து கட்சிகளோட தலைவர்களும் வந்து அட்டென்ட் பண்ணி ஒரு மெகா சக்சஸ் ஆச்சு. அந்த மாநாடுல ஒரு மெசேஜ் நாங்கள் போட்டோம். அந்த மெசேஜ் வந்து ரீச் ஆகி மறுபடியும் இந்த சூழ்நிலையில ரிப்பீட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அந்த ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை நான் ஃபர்ஸ்ட் படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நான் வந்து கண்டினியூ பண்றேன். சௌராஷ்டிரா சமூகம் அரசியல் மற்றும் சமூக ரீதியாக சந்தித்து வரும் பாதுகாப்பற்ற தன்மையையும் நெருக்கடிகளையும் போக்கி சமூக ஒற்றுமையை பாதுகாத்து நமது ஓட்டுகள் வீணாக சிந்தாமல் ஒருங்கிணைப்பதே எஸ்பாக் அமைப்பின் முதன்மையான மற்றும் அடிப்படையான நோக்கமாகும். பாயிண்ட் நம்பர் 2, கட்சி பாகுபாடுகளை தாண்டி நமது சமூகத்திற்கான முறையான அரசியல் பிரதிநிதித்துவத்தை பெற்றுத்தர இந்த அமைப்பு தொடர்ந்து போராடும். பாயிண்ட் நம்பர் 3, தேர்தலில் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியானதும் எஸ்பாக் ஆலோசித்து ஒவ்வொரு தொகுதியிலும் வெற்றி வாய்ப்புள்ள ஐ நோட் தி பாயிண்ட் ஒரு சமூக வேட்பாளருக்கு மட்டுமே தனது அதிகாரப்பூர்வ ஆதரவை வழங்கும். பாயிண்ட் நம்பர் 4, சமூக வேட்பாளர்கள் இல்லாத தொகுதிகளில் நமது அரசியல் பலத்தை, அதாவது எங்க பார்கெனிங் ஸ்ட்ரென்த் முன்னிறுத்தி தகுதியான பிற வேட்பாளர்களுக்கு எஸ்பாக் ஆதரவளிக்கும். உதாரணமாக மதுரை தெற்கு தொகுதியில் எஸ்பாக் அடையாளம் கண்டுள்ள நமது சமூக வேட்பாளரின் வெற்றியை உறுதி செய்வதற்காக மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை உள்ள மற்ற சட்டமன்ற தொகுதிகளில் சமூகத்திற்கு இணக்கமான பிற கட்சி வேட்பாளர்களை நாம் ஆதரிக்க முடிவெடுக்கலாம். இதன் மூலம் பிற கட்சிகளின் ஆதரவை நமது முதன்மை வேட்பாளர்களுக்கு பெற்று தருவதோடு நமது வாக்காளர்களின் நலனையும் பாதுகாக்க முடியும். பாயிண்ட் நம்பர் 5, வரவிருக்கும் தேர்தல்களில் மதுரை மாநகராட்சி பொறுத்தவரை குறைந்தபட்சம் 15 வார்டுகள், அதுக்கப்புறம் ராஜ்யசபா எலெக்ஷன், அதுக்கப்புறம் லோக்சபா எலெக்ஷன் ஆகியவற்றில் நமது சமூகத்தின் சார்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்குவதுவே நமது அரசியல் இலக்காகும். அரசியலில் மகளிரின் பங்களிப்பை அதிகப்படுத்தி அவர்களை தொடர்ந்து ஊக்குவிப்பதில் அமைப்பு தனி கவனம் செலுத்தும். பாயிண்ட் நம்பர் 7, பாயிண்ட் நம்பர் 6 ரிப்பீட் பண்ணிக்கிறேன். அரசியலில் மகளிரின் பங்களிப்பை அதிகப்படுத்தி அவர்களை தொடர்ந்து ஊக்குவிப்பதில் அமைப்பு தனி கவனம் செலுத்தும். பாயிண்ட் நம்பர் 7, அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கும் சலுகைகள் மற்றும் நலத்திட்டங்கள் தகுதியான பயனாளிகளுக்கு சென்றடைய உரிய வழிகாட்டுதலை வழங்கும். கடைசியான பாயிண்ட், பாயிண்ட் நம்பர் 8, மொழிவாரி சிறுபான்மை சமூகத்திற்கு மாநில மத்திய அரசால் அமைக்கப்படும் குழுவில் அங்கம் வேண்டுதல். இந்த முக்கிய அறிவிப்பு 22/3/2026 எஸ்பாக் தலைமை நிலைய செயலக அறிவிப்பு வந்து எங்கள் தலைவர் திரு KRM கிஷோர் குமார் IPS DGP ரிட்டையர்ட் ஆந்திரா கேடரோட முழு ஒப்புதலோடு நாங்கள் அறிவிக்கிறோம். இதுதான் மேட்ருங்க. சிம்பிளா உடைச்சு சொல்லணும்னா இந்த வாட்டி 4 முனை போட்டி இருக்கிறது, அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு யதார்த்தம். இந்த 4 முனை போட்டியில் இதுவரை எங்கள் சமுதாயத்தை மதிச்சு ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா பார்த்து உட்கார்ந்து இந்த மாதிரி இந்த பக்கத்துல ராஜ்குமார் சார் ரிட்டையர்ட் DFO மாதிரி பக்கத்துல உட்கார்ந்து அப்பா சீமான் மட்டும்தான் மதிச்சிருக்கார். அவர் அறிவித்திருக்கார்
ஒன்று மட்டும் இல்ல 2 வேட்பாளர்களை அறிவித்திருக்கார். எங்க கும்பகோணத்திலையும் மதுரை தெற்குல. அவங்க பேர் நான் எடுக்க விரும்பல, அறிவிச்சிருக்கார். அதான் பாயிண்ட். கடைசி வரை இதே நிலை. இறுதி வேட்பாளர் பட்டியல் வந்து 6ஆம் தேதி நாமினேஷன் முடிஞ்சு இதே நிலை இருந்தால் சௌராஷ்டிரா சமூகம் முழுவதும் நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர்களுக்கு தகுந்த மரியாதை தரும் நிலைமைக்கு தள்ளப்படும். இதுதான் மெசேஜ். இது இன்றைக்கு ஏன் சொல்றோம்னா, சிம்பிளா நாங்க யாரும் த்ரெட்டன் பண்ணாங்க, நாங்க ரொம்ப நல்லவங்க, பாதி பேருக்கு நாங்க வந்து 1000 வருஷமா இங்க இருக்கோன்னே தெரியல, நார்த் இந்தியன்ஸ் நினைச்சிருக்காங்க. அது ஒரு ஃபேக் நியூஸ். நீங்க எவ்வளவு தமிழும் நாங்க அவ்வளவு தமிழ். டிஎம்எஸ் ஐயா வந்து நாங்க எல்லா தமிழ் கற்றுக்கோம். ஸோ நாங்களும் தமிழர் தான். நாங்க சிம்பிளா போடுற ரிக்வெஸ்ட், ஒரு கோரிக்கை என்னன்னா, ஒரே ஒரு தொகுதி, ஒரு சாதாரணமான ரிக்வெஸ்ட். இது வந்து ஜாதி அடிப்படையில நாங்க எல்லாம் உட்கார்ந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு தனியா நின்று ஜாதி கட்சியாலாம் நாங்க எங்க இருக்கிற பிரதான கட்சிங்க 4 கட்சிங்க இருக்கு, 4 முனைங்க இருக்கு. அதுல தகுந்த ஒரு ஆளை பார்த்து கொடுங்கன்னு தான் சொல்றோம். 234 தொகுதி இருக்கு, ஒரு தொகுதி தர முடியாதா என்ற ஒரு தாய்கிட்ட கேட்கிற ஒரு வேண்டுகோள், தமிழ் தாய்கிட்ட சௌராஷ்டிரா சமூகம் போடுற வேண்டுகோள். இந்த வேண்டுகோள் வந்து பிரதமர் மோடியிடம் வைக்கிறோம். मोदी जी, आपसे हमारा सिर्फ ये प्रार्थना है कि इस बार आप सौराष्ट्र समुदाय के एक किसी आदमी को आप चुनो। अगर वो पार्टी में है या नहीं है, ये इसके बारे में आप फिक्र मत करो, समुदाय उसके पीछे पूरा है। आप मदुरई तिरक जो कॉन्स्टिट्यूएंसी है, मदुरई साउथ AC 190 जो है, उसमें आप बताइए आपके प्रभारियों को कि सौराष्ट्र कम्युनिटी बिल्कुल तड़प रही है, तरस रही है कि उसको वो अधिकार मिले, MLA के एक अधिकार मिले, और सिर्फ आप इसको आप जांच करके ठीक कर सकते हैं. இது மோடிஜினால ஹிந்தியில பேசுனா, அதாவது உங்களால மட்டும்தான் முடியும். மோடிஜி கிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, மோடிஜி நீங்க வந்து எங்களுக்கு வந்து சௌராஷ்டிரான்னு நீங்க சொல்லிட்டு எங்ககிட்ட நிறைய சப்போர்ட் வாங்கியிருக்கீங்க. சௌராஷ்டிரா சமூகமும் உங்களுக்கு வந்து ரொம்ப உறுதுணையா இருந்திருக்கு. அதே மாதிரி லாஸ்ட் டைம் எலெக்ஷன்ல ஒருத்தருக்கு வந்து தெற்கு தொகுதியில செக்மெண்ட்ல பாராளுமன்ற எலெக்ஷன்ல நம்பர் 2 வரைக்கும் வர வச்சிருக்கோம். அது உங்களை பார்த்து, வேற யாரை பார்த்தும் இல்லை. அதே மாதிரி இந்த எலெக்ஷனும் பண்ண முடியும் எங்களால. நீங்க கன்சிடர். திராவிடம் இல்லாம தேசியம் இல்லை, தேசியம் இல்லாம திராவிடம் இல்லை. திராவிட கட்சிகளுக்கும் அதே தான் சொல்றோம். எங்க சமூகத்துல திராவிட கட்சிகளுக்கு வேற யாராலையும் பண்ண முடியாத வேலைகள் செஞ்சிருக்காங்க. 2 திராவிட கட்சிகளும் ஆரம்பிக்கும் போது ஒரு சௌராஷ்டிரா பக்கத்துல சைன் போட்டிருக்காங்க. சோ நாங்க வந்து தேசியவாதிங்கன்னு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இரு கண்கள், இந்த இரு கண்கள் வந்து ஒரு கண்ணு மூடினா கூட கஷ்டமாயிடும். இந்த மாதிரி 2 கண்ணு மூடிடுமோன்ற ஒரு பயம். அதனால இந்த அவசர ஆலோசனை கூட்டம், அதனால இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ். ஆகையால் கன்க்ளூஷன் என்னன்னா, 6ஆம் தேதி நாமினேஷன் முன்னாடி ஒரே ஒரு வெற்றி வேட்பாளர் இருக்கிற பிரதான கட்சிகள், இந்த வாட்டி இருக்கிற பிரதான கட்சிகள் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தாவேகா மற்றும் நாம் தமிழர் விட்டுங்க கொடுத்துட்டாங்க. இந்த 3 பாக்கி இருக்கிற ஒரு தொகுதி, தகுந்த வேட்பாளர் எடுத்து கொடுங்க. நாங்க அங்க முடிஞ்ச என்ன செய்ய முடியுமோ நாங்க செய்யறோம். நாங்க ரொம்ப நல்லவங்க, எங்களுக்கு அரசியல் தெரியாது, இப்பதான் இந்த மாதிரி எல்லாம் பேச கத்துக்கிருக்கோம். நாங்க பிரகாஷ், சுப்ரீம் கோர்ட் லாயர், செக்ரட்டரி சௌராஷ்டிரா பொலிட்டிக்கல் ஆக்ஷன் கமிட்டி இருந்தீங்க. இப்போ பிஜேபியோட அலையன்ஸ் வெளியே வரீங்களா இல்ல கன்ஃபியூஸ் பண்றீங்களா? அதுதான கேள்வி சார். நம்பர் 1, நாங்க வந்து அலையன்ஸ் வச்சுக்கிறது இந்த கட்சியும் இல்லை. இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமா யாரும் சைன் போடல. எங்க தலைவர் IPS சாரோ, IFS சாரோ, STR சாரோ யாரும் சைன் போடல. எந்த அலையன்ஸும் முன்னாடி இல்லை. ஒரு பர்செப்ஷன் இருந்திருக்கலாம். அதுக்கு எஸ்பாக் என்ற பாடி பதில் சொல்ல தேவையில்லை. நாங்க சொல்றது வெரி சிம்பிள். எந்த கட்சியாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம், வேற கட்சியா இருந்தாலும் ஈக்குவலி சந்தோஷம். வெற்றி வேட்பாளருக்கு வாய்ப்பு கொடுங்கள். சௌராஷ்டிரா மக்களுக்கு சட்டமன்றம்ல ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் ஒரு குழு கொடுங்க, அவ்வளவுதான். கொடுத்தாக்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வடக்குல கொடுத்தாலும் சந்தோஷம், கிழக்குல கொடுத்தாலும் சந்தோஷம். ஒரே ஒரு சீட் கொடுங்கன்னு சொல்றேன். எடுத்துக்கிறோம். தெற்கு தொகுதியிலேயே நாங்குமுனைப்பேட்டையில 4 பேரும் சௌராஷ்டிரா வேட்பாளர்கள் எடுத்தால் அதை விட சந்தோஷமான நாள் சௌராஷ்டிரா கம்யூனிட்டிக்கு இல்லவே இல்லை. அது ஒரு மிக்க சந்தோஷமான நாள். அதுக்கு எஸ்பெக்ட் சொல்ல தேவையில்லை. சௌராஷ்டிரா மக்கள் அவங்க சுய புத்தியை வைத்து தக்க வேட்பாளர் எந்த வேட்பாளருக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு ஓட் போடுவாங்க. கடைசியில நாங்க என்ன கேட்கிறோம், யாரு வேணா ஜெயிக்கட்டும்,
நான் கட்சியை தாக்கல, சௌராஷ்டிராவை தான் போதும்னு சொல்றேன். அது மட்டும்தான். ஏன்னா என் மொழியில ஒரு வாட்டி அப்பா அம்மான்னு சொல்லி நான் வந்து ஏதாவது வாங்கிக்க முடியும். இந்த வாட்டியும் அப்பா அம்மான்னு தான் சொல்றேன். ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. Jallikattu dhotis and shirts from the house of Plateau.